மியூட்ல இருக்குமா? நான் இப்ப இத மாதிரி உங்களுக்கு அனுப்புறது யூஸ் ஆகுது இல்லையா? நிச்சயமா அம்மா யூஸ் ஆகுது. இதுதான் ரொம்ப யூஸ் ஆகுது. ஆஹ் இதுதான் இப்ப எனக்கு இப்ப தேவையே. புரியுது இப்ப நல்லாவே. ஆஹ் நான் இதுல எழுதினது நிறைய பேரால ஃபாஸ்டா எழுத முடியல பாவம். அதனாலதான். 8th லெசன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான்ப்பா. கொஞ்சம் பெரிய லெசன் வேற. ஆமா, இது 2 வாரம் தான் கணக்கு போறேன். ஆன்சர்ஸ் என்ன ஆனாலும் 2 வீக்ஸ் தான். ஓகே, இப்ப அந்த நம்ம 8th ஆன்சர்ஸ் ஓபன் ஆக மாட்டேங்குதுமா. ஆன்சர்ஸ் ஓபன் ஆகலையா? இப்ப அனுப்பினதா? அக்கா, ஆமா, மாமி, இதுக்கு முன்னாடியும் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. லெசன் 8 அதுவும் ஓபன் ஆகல. எல்லாருக்கும் ஓபன் ஆகி அந்த பொண்ணு பக்கத்துல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்திருக்கா. அக்காவோட ஓபன் ஆகுது சிக்கா. பிரிண்ட் எங்களுக்கும் அவுட் ஓபன் எடுத்துட்டு ஆகுமா? வந்திருக்காளே. எனக்கும் ஆளை யாராவது எழுதி ரீஃபார்வர்ட் பண்ணுங்க. இல்லையா? நான் இப்ப உங்களுக்கு திருப்பி அனுப்புறேன். உங்க தனியா செப்பரேட்டா உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. ஓபன் பண்ணிக்கோங்க. அனுப்பிட்டேன். 2 மினிட்ஸ் ஆகும் அது ஃபுல்லா டவுன்லோட் ஆகுது. இப்ப நம்ம இது பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க, வந்துரும் உங்களுக்கு. அகம் பாத்தும் இது திரஷ்டும் வரையும் பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் அகம் ஸ்லோகம் படித்தும் இச்சாமி. ரைட்டா? ஸ்லோகத்தை படிப்பதற்கு விரும்புகிறேன். அகம் அதே மாதிரி நம்மளே எழுத சொல்றாங்க. சோ நான் என்ன எழுதியிருக்கேன்னா, அகம் ஜலம் பாத்தும் இச்சாமி. ஜலம் பாத்தும். பாத்தும் அப்படியேதான் எழுதணும். பக்கத்துல ஈன்றது நமக்கு ஸ்வரம். ஸ்வரம் வந்ததுன்னா அதை அப்படியே எழுதணும். மேல பிந்து போட வேண்டாம். நெக்ஸ்ட் அகம் காரியம் கர்த்தும் இச்சாமி. நெக்ஸ்ட் அகம் கீதம் ஸ்ரோத்தும் இச்சாமி. பை பை பை. அகம் தனம் தாத்தும் இச்சாமி. பணத்தை தாத்தும் கொடுப்பதற்கு விரும்புகிறேன். அம்மா உங்களுக்கு வந்துச்சு. எழிலம்மா உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், பாத்துக்கோங்க. எழிலம்மா ஓகேம்மா, பாக்குறேன். ஓபன் பண்ணுங்க. இப்ப ஓபன் பண்ணி பாருங்க. அகம் நவவஸ்திரம் தர்த்தும் இச்சாமி. அணிவதற்கு ஆசைப்படுகிறேன். அகம் ஓபன் ஆகிடுச்சுமா. சூப்பர் சூப்பர். அகம் பிராத்தகாலே பலாத்தகாலம் உத்தாத்தும் இச்சாமி. பிராத்தः காலம் காலையில், விடியற் காலையில், உத்தாத்தும் எழுவதற்கு விரும்புகிறேன். இல்லைன்னா பிராத்தக்காலே உத்தாத்தும் இச்சாமின்னு சொல்லிட்டு சப்தமில எழுதினாலும் கரெக்ட் தான். த்விதியா விபக்தியில எழுதினாலும் விபக்தி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் அகம் பாக்கம். இதுவும் தனம் தாத்தும் இச்சாமி. பணத்தை கொடுப்பதற்கு, நான் புது வஸ்திரத்தை அணிவதற்கு. பிராத்தக்காலே உத்தாத்தும் பிராத்தக்காலையில் எழுவதற்கு, விடியற் காலையில். இது எப்படி எழுதலாம்? பிராத்தக்காலேனும் எழுதலாம், பிராத்தக்காலம்னு எழுதலாம். அகம் பாக்கம் கர்த்தும் சக்குனோமி. முடியும். சக்குனோமினா முடியும். என்னால சமையல் செய்ய முடியும், செய்வதற்கு முடியும். அகம் ஸ்லோகம் ஞாத்தும். சக்னோமி ஸ்லோகத்தை சொல்லுவதற்கு முடியும். பாட்டம் ஸ்மர்த்தும் பாடத்தை மனனம் பண்றதுக்கு முடியும், பைஹாட் பண்ண முடியும். அகம் கிராமம் கந்தும். இதா இல்ல இரு பொல்லியமா. சூப்பர். இதான் நீங்க வேணும். தாக்கு மேல பொண்ணல்லப்பா. ஸ்மர் தும். சாரிக்கா. ஸ்மர்த்தும். ஓகேவா? கிராமம் கந்தும் சக்னோமி. சத்தியம்
போன ஜென்மத்துல சாந்தி சிஸ் வந்து உங்களோட டீச்சர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாரிம்மா, அப்படி இல்லப்பா. எனக்கு இல்ல, ஸ்பெல்லிங் இல்ல இல்ல பாக்குறேன், இல்ல காணும் அதுல. அது நம்ம தான் தப்பா எழுதுறோமான்னு நான் இல்ல யோசிக்கிறேன். இல்ல நல்லா ஃபாஸ்டா கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஐயோ, super. சத்தியம் நான் கூட வக்தும் சுதா சக்னோமி. கிட்ட கேக்குறேன், சாதி தப்பா நினைக்காத சுதா, நான் சொல்லிட்டு தான் சொல்லுவேன் நான். ஒண்ணுமே நினைக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? சத்தியம் வக்தும்னா சத்தியத்தை சொல்லுவதற்கு முடியும். கிராமத்தை என்னால வந்து கிராமம் செல்வதற்கு முடியும். நான் கிராமம் செல்லுவதற்கு இல்ல நான் கிராமம் செல்கிறேன், செல்ல முடியும் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். இத வந்து லிட்ரலா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, பட் மீனிங் இதுதான். ஓகேவா? எல்லாரும் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த பேஜ் போறேன். ஃபாஸ்டா எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஏன்னா நமக்கு நிறைய இருக்கு லேக்கன்ய அபியாசமே. அகம் வஸ்திரம் பிரக்ஷாலயித்தும் சக்னோமி. இத்தும் சக்னோமி மேல புள்ளி. அடுத்தது அவ்வளவுதான், நிறைய எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணு சொல்லுங்களேன் நீங்களே. அகம் சித்திரம் திரஷ்டும் சக்னோமி, இல்ல சித்திரம் லேக்கித்தும் சக்னோமி. படத்தை வரைய முடியும். ஓகேவா? இப்ப வந்து காதித்தும் ஞாத்தும் ஸ்ரோத்தும் தாத்தும் பிரக்ஷாலயித்தும் உத்தாத்தும் உபவேஷ்டும் ஸ்தாபயித்தும் ஸ்மர்த்தும் கிரேத்தும்னா டு பை. ஏதானி பதானி உபயுஜ்ய வாக்கியா நிர்மாணம் கரோத்து. சோ இது நான் கொடுத்திருக்கேன். இப்ப நான் படிக்கிறேன், நீங்க எல்லாருமே எழுதுங்க. நான் முடிஞ்ச வரையும் எழுதுறேன், மீதியில நான் அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸ்டார்ட். அகம் காதித்தும் இச்சாமி, சாப்பிட விரும்புகிறேன். நான் சாப்பிட விரும்புகிறேன், சாப்பிடுவதற்கு விரும்புகிறேன். ஓகேவா? அடுத்தது ராமஹ ஞாத்தும் பிரயத்னம் கரோதி. ராமஹ ஞாத்தும்னா அறிவதற்கு, பிரயத்தனம்னா முயற்சி, கரோதி செய்கிறான். அவன் அறிவதற்கு முயற்சி செய்கிறான். ராமன் ஞாத்தும்னா பாட்டம் ஞாத்தும் கூட இங்க ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வார்த்தைய, வேணும்னா. அவசியம் இல்ல. பாட்டம் ஞாத்தும் பாடத்தை அறிவதற்கு முயற்சி செய்கிறான், தெரிந்து கொள்வதற்கு, அறிவதற்கு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். சீதா கீதம் ஸ்ரோத்தும் மந்திரம் கச்சதி. இந்த இம்முக்கு மேலதான் புள்ளி வைக்கணும். நான் தெரியாம கீழே எழுதிட்டேன், மாத்திக்கோங்க. ஓகேவா? சீதா வந்து கீதத்தை பாட்டை கேட்பதற்காக கோவிலுக்கு செல்கிறாள். ஓகேவா? மந்திரம்க்கு இங்க வேணா இங்கதான் வரணும். அடுத்தது ரமா புஸ்தகம் தாத்தும் வித்யாலயம் சரி கச்சதி. ரமா புஸ்தகத்தை கொடுப்பதற்காக தாத்தும் பள்ளிக்கு செல்கிறாள். சோ புக்கு கொடுக்கறதுக்காக பள்ளிக்கு ஸ்கூலுக்கு போறா. அம்பா வஸ்திரம் பிரக்ஷாலயித்தும் ஜலம் ஆனயதி. வஸ்திரம் பிரக்ஷாலயித்தும் ஜலம்
ஆனயதி. அம்மா வஸ்திரத்தை சுத்தம் செய்வதற்காக தண்ணீரை கொண்டு வருகிறாள். அம்மா வஸ்திரத்தை சுத்தம் செய்வதற்காக தண்ணீரை துவைப்பதற்காக சொல்லலாமாப்பா? துணியை துவைப்பதற்காக, துவைப்பதற்காக சொல்லலாமா? துவைப்பதற்காக இங்க வராது. பிரக்ஷாலயித்தும்னா சுத்தம் செய்யணும் அப்படின்ற. ஆமா. ஜனகः புத்திரம் உத்தாத்தும் உத்தாத்தும் மேலேயே புள்ளி வைங்க. நான் தெரியாம கீழே வச்சுட்டேன். யத்னம் கரோதி. ஜனகன்னா 5 தான் சுதா இருக்கு டேஷ். ஓ உங்களுக்கு 5 தான் இருக்கா? நீங்க எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. ஏன்னா நான் அதுல இருக்க அத்தனைக்கும் நான் வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். அப்பா மகனை எழுப்புவதற்காக யத்தனம்னாலும் முயற்சி செய்கிறார். அப்பா மகனை எழுப்புவதற்காக முயற்சி செய்கிறார். நீ எல்லாமே எழுது, அந்த பேப்பர்ல இருக்குன்னு விடாத. அதுக்கு முன் லைன் பாருங்கம்மா. ஜலம் வந்து இம்மு போடணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். சாந்தி சிஸ், உங்க வேலையை நான் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு. நான் அதெல்லாம் அவ்வளவா நோட் பண்றது இல்ல. ஓகே, நெக்ஸ்ட். இதுல நான் உங்களுக்கு எழுதி அமைச்சதுல கரெக்டா அமைச்சிருக்கேன். ராமஹ அதிதிம் உபவேஷ்டும். என் கூடயே எழுதிட்டு வாங்க. உபவேஷ்டும் ஆசந்தம் ஸ்தாபயதி. ராமன் அதிதியைனா கெஸ்ட், அதிதியை உபவேஷ்டும்னா உட்கார வைப்பதற்காக, ஆசந்தம்னா சேர் நாற்காலியை, ஸ்தாபயதி போடுகிறான். சோ ராமன் அதிதியை உட்கார வைப்பதற்காக சேரை, அதாவது நாற்காலியை போடுகிறான். சாத்திரம் பாட்டம் ஸ்மர்த்தும் யத்னம் கரோதி. சாத்ரஹ பாட்டம் ஸ்மர்த்தும் யத்னம் கரோதி. எழுது. சாத்ரன் பாடத்தை ஞாபகம் கொள்வதற்காக முயற்சி செய்கிறான். நெக்ஸ்ட் நீ இருப்பிடது. அத்தியாபிகः அத்தியாபகः தான் வரும். அத்தியாபிகன்னு எழுதிட்டேன். அத்தியாபகः அத மாத்திக்கோங்க. அத்தியாபகः ஆசந்தம் ஸ்தாபயிதும் சாத்ரம் பிருச்சதி. ஆசிரியர் நாற்காலியை போடுவதற்காக மாணவனை கூப்பிடுகிறார். அத்தியாபகः ஆசந்தம்னா நாற்காலி, நாற்காலியை செகண்ட் த்விதியா விபக்தி போடுவதற்காக மாணவனை கூப்பிடுகிறார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? ரெக்கார்டிங் ஓடுதா இல்லையா? இருக்கு. ரெக்கார்டிங் ஓடுது இல்லக்கா? ஆன்ல தான் இருக்கு. ஓகே, முடிஞ்சே போச்சு. நீங்க ரெக்கார்டிங் குடுக்கல, எங்க மண்டைக்கு எதுவும் ஏறாது. ஏன்னா அது நிதானமா போட்டு அதுதானே நாங்க பாத்துப்போம். ஆமா, நல்லது இல்லையா? கிரக சம்பந்தினி பதானி, வீட்ல யூஸ் பண்ற ஐட்டம்ஸ். இன்னும் ஒரு 5 minutes பார்க்கலாம்.
அடுத்த வாரம் இது நிறைய எழுத வேண்டியது இருக்கும். அடுத்த வாரம் தான் முடிக்க முடியும் 8th லெசன். பூஜா கிரகம் அப்படின்னா பூஜை அறை, கிரகம்னா வீடுன்னு அர்த்தம், இல்ல அறைன்னு எடுத்துக்கலாம். ஸ்வாகத பிரகோஷ்டக அப்படின்னா ஹால சொல்லுவோம், வரவேற்பறை. ஸ்நானாலயக குளியலறை, பாத்ரூம். சோபானம் அப்படின்னா படிக்கட்டு, மாடிப்படியில படிக்கட்டு. மஞ்சக அப்படின்னா கட்டில். வாதாயனம் அப்படின்னா ஜன்னல். நலிகா அப்படின்னா குழாய். பாக்கசாலா சமையல் அறை. ஷயன பிரகோஷ்டக என்னது பெட்ரூம், தூங்கும் அறை. சௌச்சாலயக சுச்சு தாத்துனா கிளீன் அர்த்தம். சௌச்சாலய சுச்சு தாத்துலேன்னு வந்ததுனால நம்ம நம்மள கிளீன் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்றதுனால சௌச்சாலய அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கழிப்பறை, பாத்ரூம். டாய்லெட். அங்கனக்கம் அங்கனம். அங்கனம்னா இந்த நம்ம முன்னாடி இருக்க முத்தம் சொல்லுவான், ஞாபகம் இருக்கா? வீட்டுக்கு ஹாலுக்கு வெளியில முத்தம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். முன்னெல்லாம் பழைய வீட்டுல எல்லாம் முத்தம்னு ஒண்ணு இருக்கும். முற்றம் ஹாலுக்கு முன்னாடி சின்னதா ஒரு இடம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? அதுதான் கிராமத்து வீட்டுல எல்லாம் இருக்குப்பா. ஆமா. துவாரம் அப்படின்னா கதவு. ஜவனிகா அப்படின்னா திரை சேலை அப்படின்னா எதுவும் இல்லக்கா. இப்ப நீங்க தியேட்டருக்கு போய் படம் பாக்குறீங்கன்னு ஸ்கிரீன் வருது இல்ல, அததான் சொல்றாங்க. ஸ்கிரீனை தான் சொல்றாங்க. கடக அப்படின்னா குடம். அனில சுள்ளி அப்படின்னா கேஸ் ஸ்டவ். பிராஷ்டிரம் அப்படின்னா வானலி. சம்மார்ஜனி அப்படின்னா தொடப்பம். கட்டக அப்படின்னா பாய். சமபிராஷ்டம் அப்படின்னா தோசைக்கல். கம்சக அப்படின்னா கோப்பை, ஜெயிச்சு கோப்பை வாங்கிட்டாங்க அப்படின்னுல, அதான். கங்கதம் அப்படின்னா சீப்பு. தல்பக அப்படின்னா மெத்தை. காத்திய பதார்த்தானி, அன்னம்னா சாதம், ரோட்டிக்கான சப்பாத்தி. உபசேச்சனம் அப்படின்னா துவையல், தொட்டுக்க யூஸ் பண்றோம்ல, அதனால துவையல். சாரகனா ரசம். வியஞ்சனம், வியஜனம்னா ஃபேனு, வியஞ்சனம்னா கூட்டு. குவதிதம் அப்படின்னா சாம்பாரு. பர்ஜக அப்படின்னா வறுவல். ததி தயிர். ஷாக்கம் காய்கறி. அவலேக ஊறுகாய். தேமனம் மோர் குழம்பு. ஷீரம் பால். அதனால்தான் ஷீராப்தினா பார்க்கடல் அப்படின்னு. அப்தினா கடல், ஷீரம்னா பால். சோ ஷீராப்தினா பார்க்கடல் அப்படின்னு. தக்ரம் அப்படின்னா மோர். திருத்தம் அப்படின்னா நெய். பாஷ்பா பூப்பக அப்படின்னா இட்லி. பர்பட்டக அப்பளம். இதர விஷயம் சாப்பிடுறோம் இப்பதான் இதர விஷயாக அஷ்டோத்தர சதம் அப்படின்னா 108. 1008க்கு அஷ்டோத்தர சஹஸ்ரம். 105க்கு பஞ்சாதிக ஏக சதம். பஞ்சாதிக அப்படின்னா 5 அதிகம், 100ஓட 5 ஜாஸ்தி அப்படின்னு 105 அப்படின்னு சொல்றோம். 211 ஏகாதசாதிக த்விசதம். 211 ஏகாதசாதிகனா, ஏகாதசனா 11, 200னா த்விசதம். சோ 200ஓட 11 சேர்த்துக்கணும், அதிகம் அப்படின்னா 211 அர்த்தம். இந்த சங்கியம் பாருங்களேன், சிவ பஞ்சாட்சரி. பஞ்சாட்சரினா என்ன, எவ்வளவு? 5. 5 தான். அஷ்டகம் லக்ஷ்மி அஷ்டகம். அது லக்ஷ்மி அஷ்டகம் சந்தியில வந்திருக்கு. அப்ப அஷ்டகம்னா 8, சதகம்னா 100. சுபாஷித த்ரிஷதி அப்படின்னா 30.
தசகம் அப்படின்னா 10, விஷ்ணு சஹஸ்ரநாமம்னா 1000. இதையும் நான் எழுதி அமைச்சிருக்கேன், எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமாமா எழுதியிருக்கேன்ல. சாந்திர மாச கணனா. சோ இப்ப வந்து நம்ம மாசத்தை எப்படி பிரிப்போம்னா, நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள், திதினா 15 நாளை வந்து திதி, இது ஒரு நாளைக்கும் ஒரு திதி சொல்லுவோம். பக்ஷம்னா 2 பட்சமா பிடிப்போம், சுக்ல பக்ஷம் கிருஷ்ண பக்ஷம். அமாவாசைக்கு அப்புறம் வருது சுக்ல பக்ஷம். அதே மாதிரி பௌர்ணமிக்கு அப்புறம் வருது கிருஷ்ண பக்ஷம். இது 14 நாள், இது 14 நாள் இருக்கும். ஓகேவா? இப்ப அததான் சொல்றாங்க, பாக்கலாம். மகத்வ பூர்ண தினானி, இம்பார்ட்டன்ட் டேஸ். சைத்திர மாசக, சைத்திர மாசம்னா சித்திர மாசம். என்னென்ன இருக்கும்? சுக்ல பக்ஷ பிரதிபதா. ஒரே நிமிஷம் இருங்க, எத்தனாவது பேஜ் பட்டு இது வருது? உங்க புக்ல இல்ல, என் புக்ல 135. சுக்ல நவமி 135. அப்புறம் சுக்ல பூர்ணிமா, சித்திர மாசம் வரை இம்பார்ட்டன்ட் டேஸ். வைசாக மாசக, சித்திரை வைகாசி. சுக்ல திருத்தியா, சுக்ல 3வது நாள் அக்ஷய. சுக்ல திருத்தியா தான் அக்ஷய திருத்தி வரதான். சுக்லம் பட்சத்துல வர 3வது நாள் தான் அக்ஷய திருத்தியா நம்ம கொண்டாடுறோம். பூர்ணிமா, புத்த பூர்ணிமா கொண்டாடுறோம் விசாகம் மாசத்துல. ஜேஷ்ட மாசகன வைகாசி, ஆடி மாசம். ஆணி சாரி, ஜேஷ்டானா ஆணி. ஆணி மாசம் பூர்ணிமா வடவக்ஷஸ்ய பூஜா. அதுக்கப்புறம் ஆஷாட மாசம்னா தான் ஆடி. பூர்ணிமா குரு பூர்ணிமா வரும், வியாச பூர்ணிமா. இந்த சம்ஸ்கிருத பாரதியில எல்லா தினமுமே வியாச பூர்ணிமால தான் கொண்டாடுவாங்க. ஓகேவா? இது வருது வந்து எப்ப பாத்தீங்கன்னா ஆடி மாசம். இதுலதான் நான் ஃபர்ஸ்ட் நாங்க இத படிச்சு முடிச்சுட்டு பிரைஸ் வாங்கினது அந்த டேல தான் வச்சாங்க, வியாச பூர்ணிமால தான் வைப்பாங்களே. சோ அது ரொம்ப கிராண்டா இதுல கொண்டாடுவாங்க. ஸ்ராவண மாசக அப்படின்னா நமக்கு ஆடி, ஆவணி மாசம். ஆவணி பூர்ணிமா சம்ஸ்கிருத தினம், சாரி வியாச பூர்ணிமாக்கு அதுக்கப்புறம் வர பூர்ணிமாவை சம்ஸ்கிருத தினமாவே கொண்டாடுறாங்க. ரக்ஷா பந்தனம் அன்னைக்கு கொண்டாடுறாங்க. அப்புறம் கிருஷ்ணாஷ்டமி, ஏன்னா சம்ஸ்கிருத தினமாவே அந்த பூர்ணிமாவை கொண்டாடுறாங்க. கிருஷ்ணாஷ்டமியும் அப்பதான் வருது. கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணர் 8வது நாள்ல பிறக்கிறார், அததான் நம்ம கிருஷ்ண ஜெயந்திய கொண்டாடுறோம். பாத்ரபத மாசம் அப்படின்றது புரட்டாசி மாசம். சுக்ல சதுர்த்தி அப்படின்னா சுக்ல பட்சத்துல வர சதுர்த்தி 4வது நாள்ல தான் நம்ம விநாயக சதுர்த்தி கொண்டாடுறோம். சுக்ல பஞ்சமி, சுக்லாவது பட்சத்துல வர பஞ்சமி திதியை தான் நம்ம ரிஷி பஞ்சமியா கொண்டாடுறோம். அஸ்வின மாசக சுக்ல பிரதிபதா. சோ சுக்லத்துல வர முதல் அந்த நாளைதான் நவராத்திரி ஆரம்பிக்கிற நாளா நம்ம கொண்டாடுறோம். அந்த அம்மாவாசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அம்மாவாசைக்கு அடுத்து வருது பிரதம இருக்கு இல்லையா, அததான் பிரதிபதான்னு சொல்லுவோம். அததான் வந்து நம்ம நவராத்திரி ஆரம்ப தினமா கொண்டாடுறோம். சுக்ல நவமிய மகாநவமி சரஸ்வதி பூஜைய கொண்டாடுறோம். நவமினா 9th டே ஆஃப் சுக்ல பக்ஷம். சுக்ல தசமினா 10th டே ஆஃப் சுக்ல பக்ஷம், விஜயதசமியா கொண்டாடுறோம். கிருஷ்ண சதுர்தசி அப்படின்னா கிருஷ்ண பக்ஷத்துல வர சதுர்தசினா 14வது நாள் நரக சதுர்தசியா கொண்டாடுறோம். அமாவாசையா லக்ஷ்மி பூஜையா கொண்டாடுறோம். அஸ்வினி மாசம் அப்படின்றது ஐப்பசி மாசம். லக்ஷ்மி பூஜைன்றது ஐப்பசி மாசத்துல தானப்பா இது வரும். லக்ஷ்மி பூஜைனா தீபாவளி பண்டிகை. கார்த்திக மாசையில சுக்ல பிரதிபாதான அமாவாசைக்கு அப்புறம் வர பிரதமையதான் பிரதிபதான்னு சொல்லுவோம். அத பலி பிரதிபதாவா கொண்டாடுறோம். மார்கசி மாசத்துல சுக்லபக்ஷ ஏகாதேசி
11வது நாள் வைகுண்ட ஏகாதேசியாக கொண்டாடுகிறோம். ஏகாதசினா என்ன? 11வது நாள், சுக்ல பட்சத்துல வர 11வது நாள். பூர்ணிமா தத்தாத்ரேய ஜெயந்திரியா கொண்டாடுறோம். மாசாரம்பக பௌஷ மாசக, தை மாசத்துல மாச ஆரம்பக உத்தராயணசிய ஆரம்பக, அப்பதான் உத்தராயணம் ஆரம்பிக்குது. மகர தீபக அப்படின்னா நமக்கு பொங்கல் பண்டிகை. மாக மாசகன மாசி மாசம் கிருஷ்ண திரையோதசின்றத கொண்டாடுறோம். மகா சிவராத்திரி வருது. பால்குண மாசக அப்படின்றது பால்குண மாசம் அப்படின்றது மாசி பங்குனி மாசத்துல வர பௌர்ணிமா தான் ஹோலிகா தகனம்ன்ற. ஹோலிகா தகனம்னா எரிக்கிறது. ஹோலிகாவை எரிச்ச நிறுத்தனால் தான் ஹோலி பண்டிகையா நம்ம கொண்டாடுகிறோம். இதுல திசைய வரையும் இன்னைக்கு பார்த்துட்டு முடிக்கலாம். ஓகேவா? இன்னும் சின்னது பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப தெரியுதா அவங்க எல்லாருக்கும்? ஓகே. இது இது என்னன்னா நமக்கு அந்த நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்றது சொல்லுவோம். சோ இது நார்த்ல இருக்கிறது உத்தரா, சவுத்ல இருக்கிறது தக்ஷிணா. ஓகேவா? அதுக்கப்புறம் பே ஆஃப் ஈஸ்ட், ஈஸ்ட் பூர்வானா ஈஸ்ட், பশ্চিமானா வெஸ்ட். அதுக்கப்புறம் இது வியாயவ்யா அப்படின்னா நார்த் ஈஸ்ட், ஈசான்யகனா வாயவ்யானா நார்த் வெஸ்ட், ஈசான்யகனா நார்த் ஈஸ்ட், அப்புறம் நைருத்தியகனா சவுத் வெஸ்ட், ஆக்னேயகனா சவுத் ஈஸ்ட். சோ நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், ஈஸ்ட், உத்தரா, தக்ஷிணா, பশ্চিமா, பூர்வா, வாயவ்யா, ஈசான்யக, நைருத்யா, ஆக்னேயக. நம்ம இதுல நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகேவா? சரியா? ஒரு நிமிஷம். இந்த இந்த ஃபெஸ்டிவல்ஸ் கூட கேட்பாளாமா क्वेश्चंसல? அவ்வளவு கஷ்டமா எல்லாம் வராது. ஓகேமா. அவ்வளவு கஷ்டமா கண்டிப்பா வராது. இருந்தாலும் படிச்சுக்கணும் சுதா.